சார் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் பிரியாணி செய்ய போகிறாங்க. அதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு வறுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெளியே போட்டுருக்கீங்க. பாருங்கள் என்ன போட்டிருக்கீங்க அதில்? இஞ்சி பூண்டு முந்திரி ஒரு 4. எதுக்கு முந்திரி போட்டிருக்கீங்க? டேஸ்ட்டாக இருக்கும், பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா தீஞ்சதுக்கப்புறம் பிரியாணி போட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சிங்க. நல்லா தீயணும். இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. ஸ்மெல் செம்மையாக வருது. இங்கே பார்த்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. மூடி வச்சுருங்க. பிரியாணி இலை, அப்புறம் பிரியாணி பூ, இது எல்லாத்தையும் ஒன்றா தாளிக்கிறதுக்கு போடணும். தாளிப்புக்கு ஏலக்காய் 2, பட்டை, பிரியாணி பூ, பிரியாணி இலை, லவங்கம், இந்த காய், பிரியாணி காய், அது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு தாளிக்கணும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இவ்வளோ பெரிய கடாயில செய்ய போகிறீங்க? செய்யுங்க இல்லை பரவாயில்ல செய்யுங்க. நெக்ஸ்ட் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா பிரியாணி அரிசி கறியினாலும் இது இப்போ தக்காளி கட் பண்ணணுமா? தக்காளி கட் பண்ணணும். சரி, நாங்கள் போயிட்டு மேலே 2 பேர் போயிருக்காங்க. அது என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வருவோம். எல்லாம் நம்ம ஆளுங்க ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? ஐயோ, என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? எப்படி வெயில் உட்காந்துட்டு இருக்கீங்க? கால் சுடுது எனக்கு. மொட்டை மாடி. ஆமாடா. இவன் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு யோவான் பேர். ஹாய் சொல்கிறான். ஹாய். ஏன் அசினி என் மேலே கொஞ்சம் உட்காந்துக்கினேன்? ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. மேலே அவள் முடிச்சு விட்டுரு. மேலே வந்தீங்க சும்மா 1. என்ன பண்ற அஸ்மியா? ஏய், என்னத்துக்கு எட்டு ஓட்டிக்கிறா? ஏய், அச்சிட்டவனா? வந்து லீவ் வைக்கிறீங்க.
சரி காய்ஸ், இப்போ கீழே போய் பார்க்கலாம் பிரியாணி எந்த நிலமையில இருக்குது. நான் மேலே போகிறேன். பாய் பாய் தாத்தா. see you. அதான் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரொம்ப வேர்த்துருச்சு. அதனால் எல்லாம் கீழே போயிட்டு ஏசியில் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு பார்க்கலாம். கேமராமேன் பாவம் வீடியோ ஓடி வரேன். போடா ஒன்றும் அதெல்லாம் ஸ்மெல்லு செம்மையாக வந்துடா. எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா போடணும். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, பிரியாணி பூ, ஏலக்காய் 2 எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இது புதினா அலசி போடணும். ஓகே, புதினா அலசி போட்ட உடனே நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் அலசி போடணும். சரி, நான் உள்ளே போயிட்டு ஏசி காற்று வாங்கிட்டு வரோம். உள்ளே போயிட்டு ஏசி காற்று வாங்க. செம்மையாக இருக்கு. நீ என்னடா பண்ற? சித்தா வாயில கை வச்சுனுக்குற. டேய், என்னத்துக்கு வாயில கை வச்சுனுக்குற? அங்க போய் ஜாலியா பத்துனுக்குறான். பார்த்தீங்கன்னா எல்லாரும் படுத்துட்டாங்க. கேமராமேன் இவர் தான். என்ன போடா? எத்தனை கிளாஸ் அரிசியா? எத்தனை கிளாஸ்? இது 4 டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன். நமக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். சிக்கன் போட்டுங்க. போட்டு ஆ 4 போட்டுக்கிறேன் அரிசி. ஓகே, நெய் எப்போ ஊற்றுவீங்க? நெய் இறக்கும் போது தான் ஊற்றுவேன். சரி, ஓகே.